விட முடியுமா? சுண்ணாம்பு ஜலம் இருக்கு, அது வெளுப்பா இருக்கு. அந்த சுண்ணாம்பு ஜலத்தை பால் என்று பாவித்து விட முடியுமா? முடியாது. என்ன காரணம்? சுண்ணாம்பு ஜலத்தினுடைய பண்பு வேறு, பாலினுடைய பண்பு வேறு. ஆகவே பாவித்தல் என்பது ஒன்றை இன்னொன்றாக நினைத்தல் என்ற அளவிலே இங்கு சொல்லப்படவில்லை. மாறாக பால்காரர் வராரு, தீபாவளி அப்புறம் பொங்கல், இந்த நாட்களிலே எல்லோரும் நிறைய பால் வாங்குவாங்க. அப்ப பால்காரர் என்ன பண்றாரு? எல்லாரும் 1 லிட்டர் கூட வேணும், 1/2 லிட்டர் கூட வேணும், 2 லிட்டர் கூட வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்காக மாடு கறந்துருமா? அவருக்கு டெக்னிக் தெரியும். என்ன பண்ணுவாரு? அவர் எவ்வளவு கறக்கிறாரோ அதை போல தண்ணீர் அதில் விட்டு கலந்து பால் என்று விற்று விடுவார். இப்பொழுது நமக்கு இது தெரியும். தெரிந்தாலும் பாலோடு சேர்ந்த நீர் இருக்கின்றது, அந்த நீரினை நாம் புறந்தள்ளாமல் அதை பால் என்று பாவித்துதான் என்ன பண்றோம்? சாமிக்கு அபிஷேகம் பண்றோம், அதுல பாயசம் பண்றோம், காப்பி போட்டு குடிக்கிறோம், வரவங்களுக்கு கொடுக்கிறோம். அப்பொழுது பாலோடு சேர்ந்த நீர், அது நீர் வேறு பால் வேறு என்றாலும் பாலோடு சேர்ந்த நீர் பாலென்றே பாவிக்கப்படுவது என்பது அது உத்தமமான பாவனை, அது இயைபு கொண்ட பாவனை. அதாவது ஒரு பொருத்தம் இருக்கின்றது அந்த பாவனையில. பொருத்தமில்லாத பாவனையினால நற்பயன் விளையப் போவதில்லை. ஒரு பாவனைக்கு பொருத்தம் இருக்க வேண்டும். சிவனே நான் என்று பாவிக்கின்ற பாவனைக்கு சிவோகம் என்று பெயர். சிவனே நான் என்று பாவிக்கின்ற பாவனையிலே எப்படிப்பட்ட பொருத்தம் இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது, பாலோடு சேர்ந்த நீர் பாலுக்குரிய விலையை பெறுகின்றது. உண்டா இல்லையா? தண்ணி விட்டுதான் பாலை கொடுத்திருக்கிறேன், அதனால விலை குறைச்சிக்கிங்கன்னு பால்காரர் சொல்ல போறது இல்லை. 1 லிட்டர் பால் 50 ரூபாய் அப்படின்னு அவர் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா, விசேட தினங்கள்ல அதிக பால் தேவைப்படும் போது அதுல அவர் கூடவே தண்ணீரை கலப்பாரு. கலந்து கொடுக்கும்போது நான் தண்ணி கலந்துட்டேன், அதனால பால் விலையை குறைச்சிக்கிங்கன்னு அவரை சொல்ல போறாரு? இன்னைக்கு பால் ரொம்ப டிமாண்டுங்க, ஒரு 10 ரூபாய் கூட போட்டு கொடுங்கன்னு வேணா கேட்பாரு. அப்பொழுது பாலோடு சேர்ந்த நீர் பாலின் விலையை பெறுகின்றது. அது பால்காரருடைய சைட்ல இருந்து பார்க்கும்போது அது அவருக்கு பயனளிக்கின்றது. நம்முடைய சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது, வீட்டுக்கு வருகின்ற விருந்தாடி ஒரு 4 பேர் கூட வராங்க, அந்த 4 பேருக்கு நம்மளால காப்பி போட்டு கொடுக்க முடியுது. என்ன காரணம்? 1 லிட்டருக்கு பதிலாக 2 லிட்டர் பால் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதுல 1 லிட்டர் தான் பால், 1 லிட்டர் தண்ணீர் தான். இருந்தாலும் நம்மை பொறுத்தவரையிலும் 2 லிட்டர் பால் நம்ம கையில போயிருக்கு. அப்பொழுது அங்கு பாலோடு சேர்ந்த நீர் பால் என்று பாவிப்பதற்கு எல்லா விதத்திலும் பொருத்தமாக இருக்கின்றது. அதை போல சிவோகம், சிவனே நான் என்று உயிர் பாவிப்பதற்கு சிவனுக்கும் உயிருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கின்றது என்பதனால அந்த பாவனை என்பது இங்கு விதிக்கப்படுகின்றது. அந்த பாவனை 2 காரணங்களினாலே விதிக்கப்படுகின்றது. ஒரு காரணம் பொருத்தமான பாவனை என்பதால் விதிக்கப்படுகின்றது. வெளுத்ததெல்லாம் பால் என்று பாவிக்க முடியாது. அப்ப சுண்ணாம்பு ஜலத்தை பால் என்று பாவிக்க சொல்லல, மாறாக பாலோடு கலந்த நீரினை பால் என்று பாவிக்க சொல்கின்றோம். இந்த பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆன்மாவிடத்திலே இறைவன் எப்பொழுதும் கலந்தே இருக்கின்றான் என்ற ஒரு உண்மை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்பதனால இறைவன் பசுபாசங்களிலே 2 கலந்தே இருக்கின்றான். அது தொன்று தொட்டு கலந்திருக்கின்றான், ஏதோ புதுசா நடுப்புற கலக்கல. எப்படி கடல் வெளி என்பது கடல் நீரிலும் அந்த நீரிலே கரைந்திருக்கின்ற உப்பிலும் அதற்கு இடம் கொடுத்து கொண்டு பிரிப்பின்றி கலந்தே இருக்கின்றது. அதை போல ஒரு காளிமனை இருக்கு, அந்த காளிமனை இருக்கின்ற இடத்துல ஆகாயம் இருக்கு. வீடு கட்டின பிறகு அந்த ஆகாயம் என்ன ஆகுது? எங்கேயும் ஓடி போகல. அந்த வீட்டிற்கு இடம் கொடுத்து கொண்டு அந்த ஆகாயம் அங்கேயே இருக்கின்றது. அந்த வீட்டை இடிச்சுட்டு புதுசா கட்ட போறோம், முழுக்க இடிச்சு தரமட்டமாக்கிட்டோம். அப்பொழுது அங்க ஆகாயம் புதிதாக சேருகின்றதா? எனக்கு நிறைய இடம் கிடைச்சிருச்சுன்னு அப்படி கிடையாது. அது எப்பொழுதும் போலதான் அங்க இருக்கு. அப்படி படைப்பனைத்திற்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு பௌதிக ஆகாயம். அந்த பௌதிக ஆகாயமே ஒரு படைக்கப்பட்ட பொருள் தான் என்பதனால அந்த பௌதிக ஆகாயம், அதற்கான காரணமாகின்ற சப்த தன்மாத்திரை, அதற்கு காரணமாகின்ற அசுத்த மாயை, அதற்கு காரணமாகின்ற சுத்த மாயை, அனைத்திற்கும் இடம் கொடுத்து கொண்டு இருக்கின்ற அருள்
அந்த அருளுக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கின்ற சிவபரம்பொருள் என்பது ஒன்று. இந்த ஆகாயம் போல, இது எடுத்துக்காட்டு, இந்த ஆகாயம் போல நீக்கமர எங்கும் அனைத்திற்கும் இடம் கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதனால அதை விட்டு விலகி ஒரு பொருள் செல்ல முடியாது என்பதனால இந்த உயிரிலே அந்த சிவபெருமான் எப்பொழுதுமே கலந்திருக்கின்றான் என்பது ஒரு பொருத்தம், இயல்பு. இன்னொரு பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்டா, கடவுள் பசுபாசங்களிலே கலந்திருந்தாலும் ஜடப்பொருளாகின்ற பாசம் அந்த கலப்பினை உணராது, அறியாது, விரும்பாது. அதனால் அதற்கு எந்த பலனும் இல்லை. பாசத்திலே கடவுள் கலந்திருக்கின்றதனால் வருகின்ற பலன் பசுவாகின்ற உயிருக்குத்தான். கடவுள் பாசத்திலும் கலந்திருக்கின்றான், பசுவிலும் கலந்திருக்கின்றான் என்பதனால பசுவுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, பசு என்பது ஒரு அறிவு பொருள், பாசம் என்பது ஒரு ஜடப்பொருள். அறிவு பொருளாகின்ற இந்த சித்து பொருளாகின்ற உயிருக்கு அச்சித்து பொருளாகின்ற பாசத்தோடு ஒரு தொடர்ச்சி என்பது இரண்டையும் தன்னிடத்தே அடக்குகின்ற மீடியம், அந்த மீடியமாக இருக்கின்ற சிவப்பொருளினாலே எழுதுகின்றது என்பதனால ஒரு முன்னிலை உலகம் நமக்கு காட்சிக்கு வருகின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் காட்சிக்கு வருகின்ற முன்னிலை உலகத்திலே சிவம் கலந்திருப்பதுதான் காரணம். இப்பொழுது பாசப்பிரபஞ்சம் பசுவிற்கு காட்சிக்கு வருவதனால பசுவிற்கு தான் பயன் விளைகின்றது. என்ன பயன் விளைகின்றது? அதனுடைய கண்ம வினை பலனை அது நுகர்ந்து கழிக்கின்றது, அது பிறவாமையை நோக்கி செல்கின்றது, முன்னேறுகின்றது. அதனுடைய ஆணவ மலத்தினுடைய வலி குறைகின்றது, அதற்கு முக்தி இச்சை ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கிறோம். முக்தி என்பது உயிர்க்குத்தான், ஜடமாகின்ற பாசத்திற்கு இல்லை என்பதனால கடவுள் பசுபாசங்களிலே கலந்திருந்தாலும் அந்த கலப்பினாலே பயன்பெறப் போவது உயிர்தான் என்பதனால பாசத்திற்கும் பாசத்திலே கலந்திருக்கின்ற சிவத்திற்கும் ஒரு இயைபு இல்லை. மாறாக உயிருக்கும் கடவுள் உயிரிலே கலந்திருப்பதனால ஒரு இயல்பு இருக்கின்றது. என்ன இயல்பு? உயிர் என்பது கடவுளை அவாவி விரும்பி அந்த கலப்பினால் தன்னிடத்திலே கலந்திருக்கின்ற சிவனுடைய பெருமையை தான் பெறும் என்பது. இப்ப பால் இருக்கு, பால்ல ஒரு கொசு விழுந்திருக்கு, ஒரு ஈ எறும்பு இருக்கு அப்படின்னா வடிகட்டி எடுத்துடுறோம். பால்ல தண்ணீர் கலந்திருக்குன்னா அது அந்த தண்ணீர் பாலினுடைய பெருமையை பெறுகின்றது, அதை வடிகட்டியும் எடுக்க முடியாது. அதே போல அறிவற்ற பாசத்திலே கடவுள் கலந்திருந்தாலும் அந்த பாசம் என்பது பாசத்திற்கும் கடவுளுடைய கலப்பிற்கும் ஒரு பொருத்தம் ஒன்றும் பெருசா இல்லை, இயைபு இல்லை. இயைபு என்று இங்கு நான் கூறுவது எதை சொல்றேன்னா ஒற்றுமை, லெஜிட்டிமசி அப்படிங்கிறோம். வள்ளலார் கூறும்போது சொல்லுவார், எனக்கும் உனக்கும் இந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் எவர்க்கும் எய்தும் பொருத்தமோ அப்படின்னு சொல்லுவார். அதாவது கடவுளை தேடுகின்ற ஒரு உயிரிடத்திலே அந்த கடவுளுடைய கலப்பு என்பது நன்றாக பயன்படுகின்றது. கடவுள் எல்லா உயிர்களிடத்திலும் கலந்திருக்கின்றான் என்று சொன்னாலும் கூட கசிந்த தொண்டினாலே அந்த பெருமானுக்கு நாம் அடிமை என்பதை உணர்ந்து ஒரு உயிர் அவரை கண்டுதான் ஆக வேண்டும் என்று விரும்பி காண பேணும் அவருக்கு எளியான் என்று நம்பியார் கூறுவார். பெருமானுடைய தரிசனம் கிட்டியே ஆக வேண்டும். அப்பர் பெருமான் விரும்பினார் கைலாய காட்சியை, கண்டலால் அருளும் இல்லை என்று சொன்னார். பார்த்தாதான் ஒத்துப்பேன், பெருமானே எனக்கு காட்சி கொடுத்தால்தான் நீ என்னிடத்தில் அருளுடையவன் என்பதை நான் உணர்வேன் அப்படின்னு அப்பர் சொன்னார். பெருமானே நீ என்னை உன்னுடைய அடியாரிடத்திலே கொண்டு கூட்டினால்தான் நீ எனக்கு அருள் செய்திருக்கின்றாய் என்பதை ஒத்துக்கொள்வேன் என்று திருவாசகம் கூறுகின்றது. உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொருத்தரு சாமிகிட்ட சொல்றாங்க, நீ என்னிடம் அருளோடு இருப்பதற்கு இதை செஞ்சு காமி அப்படிங்கிறாங்க. அப்படி உரிமையோடு பாசம் கேட்குமா? கேட்காது, பசுதானே கேட்குது. இப்ப நம்பியார் ஒரு சொல்றாரு, பறவை வீட்டிற்கு தூதாக இறைவனை அனுப்ப போகின்றார். தியாகராஜ பெருமான்ட்ட சொல்றாரு, அன்று என்னை வலிய ஆட்கொண்டாய் அல்லவா, அந்த அன்பினை இப்பொழுது அறிவேன். பறவை ஊடுகின்றான், அந்த ஊடலினை தீர்த்து விட்டு வந்தாய் என்றால் உண்மையிலேயே நான் உனக்கு வேண்டப்பட்டவன் என்று நினைத்துதான் நீ ஆண்டிருக்கின்றாய் என்று நான் அப்பொழுதுதான் ஒத்துக்கொள்வேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் இந்த உயிர் என்பது இறைவனோடு மோதும். ஊடுவது உன்னோடு, உவப்பதும் உன்னை, உணர்த்துவது உனக்கு என்று திருவாசகம் கூறுகின்றது.
உண்மையிலே உயிருக்கு உற்ற உறவு என்பது கடவுள் தான். இந்த உலகத்திலே நமக்கு உறவாக இருக்கின்ற எல்லோருமே நம்மை ஒரு காலத்திலே கைவிட்டு விடுவார்கள். அந்த உறவினை மதிக்க மாட்டார்கள். கட்டிய மனைவியா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், பெற்ற பிள்ளையா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், அவர்களுக்கு வேண்டாம் என்று தோன்றுகின்ற ஒரு நிலை உண்டு. அந்த நிலையிலே நம்முடைய உறவினை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். எந்த நிலையிலும் உயிரை வேண்டாம் என்று கருதாத பேரன்பு கொண்டவன் கடவுள் என்பதனால உயிருக்கு உண்மையான உறவு கடவுள்தான் என்பது ஒரு பொருத்தம். இந்த கடவுள் உயிரிலே கலந்திருக்கின்றான் என்பது ஒரு பொருத்தம். உயிருக்கு உற்ற துணை இறைவன்தான். ஊடுவது உன்னோடு, உவப்பதும் உன்னை, உணர்த்துவது உனக்கு என்ற காரணத்தினாலே இந்த உயிருக்கு பிறவிகள் தோறும் தாயாக தந்தையாக இருப்பவன், பிறவிதோறும் நண்பனாக இருப்பவன் கடவுள் தான். இந்த பிரிவிலே ஒரு தாய் தந்தை, முற்பிறவிலே இவர்கள் தாய் தந்தை என்று சொல்ல முடியாது, வறுப்பிறவிலும் இவர்களே தாய் தந்தை என்று சொல்ல முடியாது. நமக்கும் அப்படின்னா அவர்களுக்கும் அப்படிதான். இந்த பிரிவிலே நாம் பிள்ளை, அவர்களுக்கு சென்ற பிரிவிலே யாரோ பிள்ளை, வறுப்பிறவிலே வேறு யாரோ பிள்ளை. அதனால இதெல்லாம் ஒரு ட்ரெயின்ல பஸ்ல போறோம், நட்போடு பேசிக்கொண்டு போறோம், அவரவர் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி பிரிந்து போய் விடுகிறார்கள். அது போலதான் வாழ்க்கை. எவ்வளவு நெருங்கிய உறவு கூட உலகத்துல அப்படித்தான். அவங்க தனித்தனியா தான் பிரிஞ்சு போறாங்க. யாரும் கூட போறதில்ல, வர போறதில்ல என்பதனால பிறவிதோறும் இந்த உயிருக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னால், அந்த கடவுள் அந்த உயிரினத்திலே நெஞ்சத்திலே பிரியாதே இருப்பான் என்று சொன்னால், நாம் அவனை நோக்காத வரையிலும் அந்த கலப்பு அறியப்படாதிருக்கின்றது. நோக்குகின்ற போது கலப்பு சிறிதாக புலனாகின்றது. அந்த புலனாகும் பொழுது அந்த சிவனே நான் என்று பாவிப்பதற்கு நமக்கு ஒரு பொருத்தம் இருக்கின்றது. எப்படிப்பட்ட பொருத்தம்? பாலிலே கலந்த நீர் பாலாக பாவிப்பதற்கு பொருத்தம் இருக்கின்றது. இட் இஸ் ஃபிட் டு பி கன்சிடர்ட் அஸ் மில்க். அந்த பொருத்தம் என்னன்னா ஃபிட்னஸ், அதான் பொருத்தம். பாலிலே கலந்த நீருக்கு பாலென்று கருதப்படுவதற்குரிய பொருத்தம் இருக்கின்றது. இப்பொழுது வெள்ளப்பாகுன்னு நம்ம வீட்டுல ஒண்ணு பண்ணி வச்சுப்பாங்க அம்மாவெல்லாம். அது இனிப்பு கூட்டுவதற்கான ஒரு பொருள். வெள்ளத்துல கொஞ்சம் நீர் கலந்து அதை இளஞ்சூடாக்கி கருக்கிடாம அது திக்கு சொல்யூஷனா வச்சுப்போம். காப்பியிலோ டீலையோ வேற உண்பொருளிலோ இனிப்பு குறைவா இருந்ததுன்னா இந்த வெள்ளப்பாக சேர்ப்பாங்க. அது வெள்ளத்தை போட்டு கரைக்கிற அந்த சிரமம் இல்ல. வெள்ளப்பாக ஒரு ஸ்பூன் விட்டாலே உடனே இனிப்பாயிடும். ஏன்னா ஏற்கனவே அது கரைஞ்சிருக்கு. இப்பொழுது அந்த வெள்ளப்பாகினை சேர்க்கின்றார்கள். காஃபியிலோ டீலையோ இனிப்பை கூட்டுவதற்காக சேர்க்கும் பொழுது அந்த வெள்ளப்பாகிலே 2 பொருள் உண்டு. ஒன்று வெல்லம், இன்னொன்று நீர். அந்த வெள்ளப்பாகிலே நீர் இருக்கின்றது என்பதற்காக சேர்க்கின்றார்களா, வெல்லம் இருக்கின்றது என்பதற்காக சேர்க்கின்றார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதிலே வெல்லம் இருக்கின்றது என்பதற்காக தான் சேர்க்கின்றார்கள். அதிலே நீர் இருக்கின்றது என்பதாக சேர்க்கல. அப்பொழுது நீர் இருந்தும் இல்லாததுதான். அங்க நீருக்கு நீர் என்ற தன்மையினால எந்த மதிப்பும் கிடையாது. அப்படி அதுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பத ஒரு மார்க் கிடையாது. ஆனா அங்கு இருக்கின்ற நீர் மதிக்கப்படுகின்றதா இல்லையான்னு ஆராய்ந்து பார்த்தால் அந்த நீர் வெள்ளமாகவே மதிக்கப்படுகின்றது. வெள்ளப்பாகில இருக்கின்ற நீர் நீராக கருதப்படவில்லை. அது எப்படி கருதப்படுது? அது வெள்ளமாகவே கருதப்படுகிறது. லிக்விட் ஜாகரி, அது திரவ நிலையிலே இருக்கின்ற வெள்ளம். ஆகவே அது வெள்ளமாகவே கருதப்படுகின்றது என்பதனால அது நீராக கருதப்படும் பொழுது எந்த மதிப்போ அதைவிட பல மடங்கு உயர்ந்த மதிப்பு அதற்கு இப்பொழுது எய்துகின்றது அப்படின்னு பார்க்கிறோம். அப்பொழுது அங்கு இருக்கின்ற நீரினை பொருட்படுத்துவதில்லையே என்பது ஒரு கேள்வி ஆகாது. அந்த நீர் நீராக பொருட்படுத்தப்படாமல் அதனும் உயர்ந்த வெள்ளமாக பொருட்படுத்தப்படுகின்றது என்பதுதான் அங்கு உண்மை. அதை போல எதை போலன்னா, பாலோடு கலந்த நீர் 1 லிட்டர் நீர் 50 ரூபாய் என்ற விலையினை பெறுகின்றது பாலோடு கலந்த காரணத்தினால. அதே போல வெள்ளத்தோடு கலந்த நீர் வெள்ளமாக கருதப்பட்டு அது காஃபி டீல இனிப்பை கூட்டுவதற்கு பயன்படுகின்றது. அதை போல இப்பொழுது ஒரு கற்பனை செஞ்சுக்குங்க. இந்த வெள்ளத்திலே கரைந்திருக்கின்ற நீர் அது ஒரு ஜடப்பொருள், ஆனால் அது ஒரு அறிவு பொருள்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளம் என்பது சிவம், நீர் என்பது உயிர், உயிரோ அறிவு பொருள். இப்பொழுது
அறிவு பொருளா இருக்கின்ற பொழுது அதற்கு இச்சை உண்டு, சுதந்திரம் உண்டு. அதை நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். சித்து பொருளா இருந்தால் அதற்கு இச்சை உண்டு, சுதந்திரம் உண்டு. இப்பொழுது வெள்ளப்பாகில் இருக்கின்ற நீர் தன்னுடைய சுவை என்ன என்று அறிய வேண்டும் என்று நினைத்து தன்னை சுவைத்துக் கொண்டால் அந்த நீரினுடைய ஒவ்வொரு அணுவிலும் வெள்ளம் கரைந்திருக்கின்றது என்பதனால அந்த நீர் தன்னுடைய சுவையினை அறியாமல் வெள்ளத்தின் சுவையையே தன்னுடைய சுவையாக அறியும் அல்லவா? இதுதான் கேள்வி. வெள்ளப்பாகிலே கரைந்திருக்கின்ற நீர் அது ஒரு சித்து பொருள் என்று கற்பனை செய்து கொண்டு அதற்கு ஒரு சுவைக்கின்ற நாக்கு இருக்கின்றது என்று அதை கற்பனை செய்து கொண்டு அது தன்னைத்தானே அறிய முற்படும் பொழுது தன்னை தன்னுடைய அணுக்கள் தோறும் கலந்திருக்கின்ற இனிப்பு வடிவாகின்ற வெள்ளத்திற்கு வேறாக தன்னை அறியுமா என்றால் அறியாது. அந்த நிலைதான் உண்மையான முக்தி நிலை. இது பாவகத்தை கடந்த நிலை. பாவகத்தை கடந்த நிலைக்கு முன்னிருக்கின்ற நிலை என்னன்னு கேட்டா பாவிக்கின்ற நிலை. அதான் சிவோகம் பாவனை. இப்பொழுது பாவகத்தை கடந்த நிலைதான் உண்மையான முக்தி நிலை என்று சொன்னாலும் அந்த முக்தி நிலைக்கு ஏது, அதாவது வாயில் எதுன்னு கேட்டா பாவிக்கின்ற நிலை. சிவோகம் என்ற பாவிக்கின்ற நிலை என்பது அந்த முக்தி நிலைக்கு ஏது. எதை போலன்னு கேட்டா நல்ல வெயில்ல ஒரு வீதியில ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். கால்ல செருப்பு இல்லாம சுட்டு பொசுக்குது. ஒரு வீடு வந்துட்டா போறோம், அதுவும் நம்முடைய வீடாகவோ நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் வீடாகவோ எல்லார் வீட்லயும் நுழைஞ்சிட முடியாது இல்லையா? அப்படி அந்த வீட்டை பார்த்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஒரு இன்பத்தை அடைகின்றான். வீட்டிற்குள் நுழைந்து விட்டால் இந்த வெயிலில் இருந்து அவன் தப்புகின்றான். ஆனா வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னாடி வீட்டுக்கு வாசல்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாசலை பார்த்த உடனேயே அவன் என்ன பண்றான், வீட்டிற்குள் நுழைந்ததை போல ஒரு உறுதியை பெறுகின்றான். அப்போதும் அந்த ரோடு சுடுதான்னு சொன்னா கூட அந்த சூடை பொறுத்துக்க முடியுது. மனசுக்கு என்ன வருது, ஒரு தைரியம் வருது. வீட்டை பார்த்தாச்சுங்கிற தைரியத்தினால பொறுத்துக்கொள்ள முடியாது என்று டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்த அவன் இப்பொழுது கொஞ்சம் பொறுமையா கூட நடந்து வருவான். இந்த மாதிரி வீடு வந்துருச்சு அப்படிங்கிற நிலைமையில. அப்பொழுது இந்த வீடு இருக்கே அதான் த்ரெஷோல்டு என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள். அதாவது த்ரெஷோல்டுன்னா வாயில், ஞானத்தினுடைய வாயிலாக இருப்பது சிவோகம் பாவனை. அந்த பதிஞானம் ஆகின்ற ஞானம்தான் முக்தி பேரு என்று சொன்னாலும் கூட இப்பொழுது உள்ளே எது உண்மை நிலையோ அந்த நிலையை அறிந்து பாவித்தல். வீட்டினுடைய வாயில் என்பது வீடாக பாவிக்கப்படுவதை போல, வீட்டு வாசப்படியை பார்த்தோன்னே வீடு என்ற எண்ணம் வந்துடுது. அத போல உண்மையிலே இந்த உயிரிலே சிவம் கலந்திருக்கின்றது. சிவம் தன்னுடைய இனிப்பினை உயிருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இயல்பு நிலை. அதற்கு மாறாக உயிர் பந்தப்பட்டிருக்கின்றதேன்னு ஒரு கேள்வி வருது. உயிர் ஏன் பந்தப்பட்டிருக்குதுன்னா உயிரினத்திலே உப்பு போன்ற பாசம் கரைந்திருக்கின்ற நிலையில்தான் உயிர் பந்தப்படுகின்றது. அப்பொழுது நீருடைய சுவை எப்படி இருக்கு, கரிக்கின்ற உப்பு சுவையாக இருக்கின்றது. நீருக்கு என்ன தன்மை, நீர் என்பது சார்ந்ததன் வண்ணம் இருப்பது தன்மை. அதே போல உயிருக்கும் எதனை சார்ந்து இருக்கின்றதோ அதனுடைய வடிவத்தை பெறுதல் என்பது அதற்கு இயல்பு. அதுதான் அதனுடைய சொரூபம், சிறப்பு இலக்கணம் அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, உயிர் பாசத்தையோ சிவத்தையோ இரண்டில் ஒன்றை சார்ந்துதான் இருக்க முடியும். அது தனித்து தான் இருக்க முடியாது என்பது அதனுடைய தலையெழுத்து அப்படின்னு பாக்குறோம். அப்பொழுது உயிர் தன்னை தனித்து காண முடியாது. உயிர் ஏன்னா அது சுவையற்றது, அது சார்ந்ததன் சுவையைத்தான் பெறும். அது பாசத்திலே அழிந்து இருக்கின்றது. இப்பொழுது கடவுள் அதற்கு மேலான முக்தி பெற்றினை அளிப்பதற்கு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார். வீட்டு வாசப்படி என்பது சிவோகம் பாவனை. அது எதே போலன்னா மிகவும் கசப்பாக இருக்கின்ற பொருளையோ அல்லது மிகவும் காரமான பொருளையோ சுவைத்து விட்ட ஒருவன் அந்த கசப்பு காரம் ஆகிய சுவை, இந்த சுவையினை மாற்றிக்கொள்வதற்கு மிகவும் இனிக்கின்ற ஒரு பொருளை எடுத்து வாயிலே போட்டுக்கொண்டு அதுக்குவான். அதுக்குவான் என்ன, சூ பண்ணுவான், சுவைப்பான். ரொம்ப கசப்பான பொருளை சாப்பிட்டுட்டோம், அது கொமற்ற பொருளை சாப்பிட்டுட்டோம், அல்லது ரொம்ப காரமான அதிகமா வெங்காயம் இது மிளகா போட்டிருக்கிற பொருளை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தவிக்கிறோம். அப்ப அந்த தவிப்பினை மாற்றிக்கொள்வதற்கு என்ன பண்ணுகின்றோம், ஒரு கற்கண்டையோ வெள்ளத்தையோ ஜீனியையோ எடுத்து அதை வாயில போட்டு நல்லா சுவைத்தோம் என்று சொன்னால் அது மாற்றும். அதே போல பாசத்தினால் மருண்ட ஒருவன் அருண்டன் மேல்வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் ஆவடுதுறை மேய அம்மானே என்று நம்பியார் ஒரு தேவாரம். இந்த வல்வினைக்கும்
பாச பிரபஞ்சத்திற்கும் இந்த கசப்பிற்கும் காரத்திற்கும் இந்த குமட்டலுக்கும் இந்த மயக்கத்திற்கும் அஞ்சி அவன் இறைவனிடம் வரும் பொழுது நான் இறைவனை சேர்ந்தவன் என்று, நான் பாசத்தை சேர்ந்தவன் அல்லன், இறைவனை சேர்ந்தவன் என்று அந்த இறைச்சார்பினை விரும்பி வருகின்றான். இப்பொழுது குருமுகமாக இவன் எதனை அறிகின்றான் கேட்டா, நீ ஒரு பொருளை சார்ந்த அதன் வண்ணத்தையே நீ பாவிப்பாய், அதுதான் உனக்கு இயல்பு. அப்பொழுது பாசப்பொருளை சார்ந்திருப்பதற்கு நாம் நம்மை அறியாமலேயே உடம்புதான் நாம் என்று உறுதியாக கருதி வந்திருக்கிறோம். இது எல்லாரும் அவரவர்களை கேட்டு பார்த்துக் கொள்ளலாம். இன்று வரையிலும் நாளைக்கும் கூட உண்மையான விவேகம் ஏற்படாத வரையிலும் நானோ நீங்களோ அவரவர் உடம்பையே அவரவாக கருதுவது என்பது அதுதான் உண்மை. அப்படிதான் வந்திருக்கிறோம். நாம் வேறு உடம்பு வேறு என்ற உண்மை அறிந்த போதும் கூட நம்மை உடம்பாகவே கருதுவது என்பது ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பசஸ் தட் இஸ் த ரியாலிட்டி. அது உண்மையாக இருக்கின்றது. எப்படி நம்ம யாராவது அடிச்சுட்டாங்கன்னா ஏன் சண்டைக்கு போறோம்? நாம வேற உடம்பு வேற தானே. அடிச்சா அடிச்சுட்டு போட்டு விட்டுற வேண்டியதானே. சண்டைக்கு போறோமா இல்லையா? அப்பொழுது நாம் வேறு உடம்பு வேறு என்று அறிந்தாலும் கூட நாம் தான் உடம்பு என்று வாழ்கின்றோம் இல்லையா? அப்பொழுது உயிர் என்பது பாசத்தை சார்ந்துதான் இருக்கும், சிவத்தை சாராத வரையிலும் என்பது தெளிவாகின்றது. இப்ப நம்ம மூஞ்சி சரியா இல்லை, நம்ம உயரம் சரியா இல்லை, நம்ம கலர் கரெக்டா இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம வருந்துறோம். ஏன் வருந்தணும்? வருத்தப்படவே வேண்டாமே. இந்த மூணுமே உடம்பினுடைய குணம் தானே. ஹைட்டோ வெயிட்டோ கலரோ அழகோ இதெல்லாம் உடம்பினுடைய ஃபீச்சர்ஸ் தான். அது சரியில்லைன்னு ஒருத்தர் நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. நாம் பேர் உடம்பு பேர் தானே. நம்ம ஏன் வருத்தப்படுறோம்? நம் உடம்புதான் நாம்ங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு, அதனால வருத்தப்படுறோம். அப்பொழுது இந்த பாவனை நம்ம அறியாமலே இயல்பாக இருக்கின்றது. ஏன் இப்படி இருக்கின்றதுன்னா, இந்த பாவனை என்பது இப்பொழுது எடுத்திருக்கின்ற உடம்பிலே இருப்பதை போல சென்ற பிறவிகளிலே எடுத்திருந்த அந்தந்த உடம்புகளிலே நிகழ்ந்திருக்கின்றது. இனி வருகின்ற பிறவிகளிலே எடுக்க போகின்ற பிற உடம்புகளிலே இவ்வாறே நிகழும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். அப்படி இருக்கும் பொழுது நாம் வேறு உடம்பு வேறு என்றாலும் அதனை சார்ந்து இருப்பதனால நாம் தான் உடம்பு, உடம்புதான் நாம் என்பது நமக்கு அனுபவமாக இருக்கின்றது. உண்மையிலே நமக்கு முக்தி என்பது என்னன்னு கேட்டா, இந்த பாசச்சார்பினை நாம் விடுத்து இறைவனை சார்வதுதான் நமக்கு முக்திக்கு உபாயம். அப்பொழுது நமக்கு எது நிலையாக இருக்க போகின்றது? முக்தியிலே இறைவனுடன் நாம் அத்விதப்பட்டு இருக்க போகின்றோம். பந்தத்திலே எவ்வாறு உடம்பே நாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதே போல முக்தியிலே நமக்கு அனுபவம் எவ்வாறு நிகழப் போகின்றது? சிவமே நாம் என்று நிகழப் போகின்றது. அப்ப சிவமே நாம் என்றது நிகழ வேண்டும் என்று சொன்னால், கசப்பான ஒரு பொருளை உண்டவன் கசப்பினை மாற்றிக்கொள்வதற்கு இனிப்பான ஒரு பொருளை வைத்து நாக்கிலே முனைந்து சுவைப்பதை போல அந்த அனுபவம் ஏற்பட வேண்டும் என்றால் அதனை நாம் பாவிக்க வேண்டும். கசப்பினை மாற்றிக்கொள்வதற்கு இனிப்பினை சுவைப்பதை போல நாம் பாவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிவோகம் பாவனை என்பது விதிக்கப்படுகின்றது. ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். சிவோகம் பாவனையினால உயிர் என்பது சிவமாகி விடாது. சிவம் வேறு உயிர் வேறுதான். ஆனால் அந்த சிவோகம் பாவனையை வேதங்கள் முதல் ஆகமங்கள் வரை எல்லா அருள் நூல்களும் நமக்கு விதிக்கின்றன, கடைப்பிடி என்று கூறுகின்றன. அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு ரொம்ப சிறப்பாக அருணந்தி சிவனார் இந்த மூன்றாவது அதிகரணத்துல ஒரு சில பாடல்களினாலே விளக்கப் போகின்றார். இந்த சிவோகம் பாவனை என்பது அகப்பூசை என்றும் சொல்லப்படும். இதற்கு முக்கியமான போன் என்ன அப்படின்னு கேட்டா, பேக் போன் என்னன்னு கேட்டா, முக்கியமான பொருள் திரு ஐந்தெழுத்து தான். குருநாதர் நமக்கு உபதேசிக்கின்ற அந்த நிர்வாண தீட்சையின் போது உபதேசிக்கின்ற முக்தி பஞ்சாட்சரமாகின்ற அந்த திருவைந்தெழுத்து, அது சிவாயனமே என்ற திருவைந்தெழுத்து எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டா, முதல் எழுத்து இறைவனையும், இரண்டாவது எழுத்து அருளையும், மூன்றாவது எழுத்தாகின்ற நடு எழுத்து உயிரையும், ந என்ற எழுத்து திரோதான சக்தியையும் திரோதான மலத்தையும், ம என்ற எழுத்து ஆணவ மலத்தையும் குறிக்கின்றன முறையே. இப்படி இருக்கும் பொழுது அந்த நிர்வாண தீட்சையின் போது நம்முடைய பக்குவத்தை கருதி நம்முடைய முக்தி வேட்கையினை அளந்து குருநாதர் என்பவர் என்ன பண்ணுவார், இதுவரையும் உபதேசித்திருக்கின்ற மந்திரங்களிலே இருக்கின்ற அந்த இரண்டு கடைசி எழுத்துக்களை நீக்கிவிட்டு
அதற்கு பதிலாக இறைவனையும் அருளையுமே அங்கு வைத்து நமக்கு 5 எழுத்து ஒரு முத்தி பஞ்சாங்கத்தை உபதேசித்து அதனை கொண்டு இறைவனை எவ்வாறு இதயத்தானத்திலே பூசிக்க வேண்டும், பூசிக்கணும்னா அதுக்கு மலர்கள் வேண்டும், எவ்வாறு எந்த மலர்களை கொண்டு பூசிக்க வேண்டும், அகப்பூசை செய்வதற்குரிய மலர்கள் யாவை என்று உபதேசிப்பார். அப்புறம் புறப்பூசையிலே புறத்தே ஒரு சிவாகினி வளர்த்து ஓமம் செய்தோம். அதே போல நம்முடைய உடம்பிலேயே நாபித்தானத்திலே அப்படிப்பட்ட ஓமத்தினை எண்ணத்தினால் கருத்தினால் செய்ய வேண்டும். அங்கு பௌதிகமான அக்னி கிடையாது. அங்க மேட்ச் பாக்ஸோ சமித்தோ அதெல்லாம் கிடையாது, கற்பூரமோ அதெல்லாம் கிடையாது. அங்கு பாவனையினாலேயே அந்த அக்னியை வளர்த்து அந்த ஓமத்தை செய்ய வேண்டும். தொடர்ந்து இறைவனுடைய திருவுருவத்தை 5 எழுத்தாகவே இந்த புருவ தானத்திலே தியானிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது சிவம் நான் என்ற அந்த சிவோகம் பாவனை கைகூடும். சிவம் நான் என்ற பாவனை அங்கு கைகூடும். அவ்வாறு கைகூடும் பொழுது முன்னர் இந்த உயிரானது விசாரித்து பாச பிரபஞ்சத்திலிருந்து தன்னை நீக்கி கொண்ட பொழுது அது தனித்து இருக்க முடியாது என்ற காரணத்தினால பேரறிவு பொருளாகின்ற கடவுளே நான் என்று அகங்கரித்தது. அதை போன்ற நிலை அன்று இது. மாறாக பெருமான் தன்னை இதுவரையில் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றான். பெருமான் இனிப்பு வடிவானவன், பாசம் கசப்பு வடிவானது. அந்த கசப்பினை மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு இனிப்பு தான் பயன்படும் என்று நாம் இந்த இறைவனை சார வேண்டும் என்று விரும்பி, அப்பொழுது சார்கின்ற நாம் வேறு, சாரப்படுகின்ற இனிப்பாகின்ற சிவம் வேறு என்பது பொருள் தன்மையை உணர்ந்து கொண்டு, அதே நேரத்தில் நாம் அவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனிப்பையே நாம பாவிக்க வேண்டும். எதை போலன்னா இந்த வெள்ளப்பாகல இருக்கிற தண்ணீர் தன்னை வெள்ளமாக அறிவதை போல அவ்வாறு நாம் அந்த பாவனையை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் மீண்டும் பாச பிரபஞ்சத்திலே சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற அந்த ஆபத்தினை உணர்ந்து பெருமானை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை தாயினை பற்றி கொள்வதை போல. அதுக்குதான் சிவோகம் பாவனை என்று பெயர். அதனை விளக்குகின்றார் இந்த 3வது கிரந்தத்துடைய முதல் பாடலிலே. அது இங்க 7வது பாடல். அந்த பாடல் தொடர் எண் 298. அந்த பாடலை படிக்கின்றேன். இது 3வது அதிகரணம் 9வது நூற்பா. அந்த நூற்பாவிலே சொல்லப்பட்ட தொடர் என்ன அப்படின்னு கேட்டா, ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட என்று கூறியிருக்கின்றார். ஓசை தரும் அஞ்செழுத்து, இந்த இடத்துல ஓசை என்பது ஞானம் என்ற பொருளை தருகின்றது. தரும் என்றால் ஞானத்தை உண்டாக்குமா அப்படின்னா அது ஒரு உபச்சார வழக்கு. ஞானம் என்பது இயல்பாகவே விளங்கும், அதற்கு ஒரு வாயிலாக இருக்கின்றது. எதை போல வீட்டினுடைய வாசப்படி என்பது வீட்டினை காட்டுகின்றது, அவ்வளவுதான். வீட்டினை காட்டுவதனால அது வீட்டிற்கு காரணமாகி விடாது, ஆனால் வீடு இங்கு இருக்கின்றது என்று காட்டுகின்றது. அதனை வீட்டினை தருகின்ற வாசற்படி என்று கூறுவதை போல ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க என்று சொன்னார். விதிப்படி என்றால் நமக்கு குருநாதர் நம்முடைய பக்குவத்தை அறிந்து இங்கதான் உச்சரிக்க வேண்டும் என்று நமக்கு உபதேசித்து அருள்வார். அது அவரவர் குருநாதர் அவரவருடைய பக்குவத்தை அறிந்து, அதுக்காகத்தான் அந்தே வாசித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது என்னைக்கோ ஒரு நாள் தீட்சை பெற்றுக்கொண்டு நாம் தனியாக குருநாதன் தனியாக இருந்து கொண்டு நம் வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. குருநாதனுக்கு தொண்டு செய்து கொண்டு அவன் திருவடியிலேயே வாழ வேண்டும். இந்த பிறவியிலேயே முக்தியை பெற விரும்புபவர்கள் அவ்வாறு செய்வார்கள். அதற்கு அந்தே வாசித்தம் என்று பெயர். அப்படித்தான் திருப்பெருந்துறையிலே நம்முடைய குருநாதர் தன்னுடைய குருநாதர் கூட இருந்தார் என்பதை கூறுகின்றார். நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும், அந்தமில் காலம் ஆரியனாய் அமர்ந்தருளியும், காலம் என்ற சொல்லச்சத்தினை பெய்து கொண்டு உரை செய்ய வேண்டும். அப்பொழுது திருப்பெருந்துறையிலே எண்ணில்லாத காலங்கள் பெருமான் குருநாதனாகவே நம்முடைய குருநாதருக்கு அருகிலேயே இருந்து உதவி புரிந்திருக்கின்றார். நம்முடைய குருநாதர் தன்னுடைய அருகிலே இருக்கின்ற தன்னுடைய குருநாதருக்கு அவருடைய திருவடியிலேயே பூசித்துக் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அதான் கலந்து நின் அடியாரோடென்று வாழா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் என்று ரொம்ப நாள் உன்னோடும் உன் அடியாரோடும் நான் கலந்திருந்தேன் என்று அதனை அவர் நினைவு கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமான் நீங்கிய அளவிலேயே இவர் அச்சப்படுகின்றார் என்பதையும் திருவாசத்தின் மூலம் பார்க்கின்றோம். அந்த பெருமானை மீண்டும் காண வேண்டும் என்று அவர் எப்படி புலம்பி இருக்கின்றார் என்பதையும் திருவாசத்திலே காண்கின்றோம். அதே போல
தன் அருகிலேயே இருக்கின்ற குருநாதன் தனக்கு முறைப்படுத்தி வாழ்வினை நடத்தி செல்கின்றான். ஒரு தந்தை ஒரு பிள்ளையை வீதியில் அழைத்து செல்வதை போல, ஒரு தாய் தன்னுடைய இடுப்பிலே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வெயிலிலே செல்வதை போல, எந்த குழந்தையை தாயானவள் தன்னுடைய இடுப்பிலே சுமந்து கொண்டு அதனுடைய தலையினை தன்னுடைய அந்த முந்தானையினாலே மூடிக்கொண்டு போகின்றாளோ, அந்த குழந்தைக்கு வெயில் எவ்வளவு இருந்தா, எவ்வளவு டிகிரி காஞ்சா அதுக்கு என்ன கவலை? ஒரு கவலையும் கிடையாது. அது வீதியில நடக்க போவதும் இல்லை, தலையில வெயில் பட போவதும் இல்லை. அதே போல குருநாதனுடைய அருளுக்குள் அடங்கி வாழ்கின்ற ஒருவனுக்கு பாச பிரபஞ்சம் அவனை தீண்டப் போவதில்லை. அவ்வாறு வாழ்கின்ற ஒருவனுக்கு தான் இந்த சிவோகம் பாவனை என்பது சித்திக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்தளிப்பான். கடவுள் என்ன பண்ணுவான்? உள்ளத்தே புகுந்தளிப்பான். இந்த உள்ளத்தே புகுந்தளிப்பான் என்பது 2வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டது? ஒரு பெரிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன் என்று உள்ளத்தையே புகுந்து தன்னுடைய திருவடியிலே பேரன்பினை தருவான். யாருக்கு தருவான் என்று கேட்டால், முன்னிலையாக தோன்றுகின்ற பாச பிரபஞ்சத்தை அது நிலையில்லாத காணல் நீர் என்று கருதி ஒதுக்குகின்ற வல்லமை கொண்டவனுக்கு இவ்வாறு இறைவன் அருள் செய்வான் என்பதை பார்த்தோம். இப்பொழுது அதற்கு அரண் செய்வதாக அந்த கருத்து என்பது சட்டென்று தோன்றி விடாது. அதற்கு பெருமானை அகத்தும் புறத்தும் பூசித்து வந்திருக்க வேண்டும். அகப்பூசினை இப்பொழுது கூறுகின்றார். உள்ளத்தே புகுந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. எலாம் என்பது முற்றுமை பொருளை தருகின்ற ஓர் இடைச்சொல். ஊனம் என்பது பாக்கி ஒண்ணு இருக்காது. எல்லா விதமான ஊனங்களும், ஆல் டைப்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் என்பது பொருள். ஊனம் என்பது ஒரு பொருள் நமக்கு தேவை என்ற உணர்ச்சிக்கு தான் ஊனம் என்று பெயர். ஊனமேல் ஒன்றும் இல்லார் என்று அடியார்களை பற்றி கூறுகின்றது பெரிய புராணம். அப்படின்னா அர்த்தம், அடியார்களுக்கு தேவை என்பதே இல்லை, அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை என்ற நிலையிலே வாழ்பவர்கள் ஊனமேல் ஒன்றும் இல்லார் என்று சொல்லப்பட்ட மெய்யடியார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி எல்லா விதமான குற்றங்களும் குறைகளும் ஒரு சிறிதும் பாக்கி இல்லாமல் நீங்கும்படியாக இறைவன் உள்ளத்தே புகுந்து தன்னுடைய திருவடி ஞானத்தை அளிப்பான். யாருக்கு என்று கேட்டால், குருநாதன் கூறிய முறைப்படி இந்த ஐந்தெழுத்தை ஓதுகின்ற முறையிலே ஓதி, நிற்கின்ற முறையிலே நின்று, அதாவது அதனுடைய பொருளை உணர்கின்ற முறையிலே உணர்ந்து யார் அபியசிக்கின்றார்களோ, அகப்பூசை செய்கின்றார்களோ, அந்த அகப்பூசைக்கு தான் சிவோகம் பாவனை என்று பெயர். அதனை செய்கின்றார்களோ வாயிலார் நாயனாரை போல அவர்களுக்கு இந்த திருவடி ஞானமானது சித்தி பெறும் என்று பார்க்கின்றோம். பிரபஞ்ச பற்றி நீங்குவதற்கு சிவோகம் பாவனை என்பது இன்றியமையாதது என்பதை பற்றி இப்பொழுது இந்த பாடல் 3வது அதிகாரத்து முதல் பாடல் நமக்கு காட்டுகின்றது. பாடலை படிக்கின்றேன். கண்ட இவை அல்லேன் நான் என்று அகன்று காணா கழிபரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த தொண்டிரொடும் உளத்து அமன்றான் நின்ற கலப்பாலே சோகம் என பாவிக்க தோன்றுவன் வேறின்றி. இங்க ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. விண்டகலும் மலங்கள் எல்லாம் கருட தியானத்தால் விடம் மொழியும் அதுபோல, அங்க ஒரு செமிகோலன். விமலதையும் அடையும், அங்கு ஒரு செமிகோலன். பண்டை மறைகளும் அது நான் ஆனேன். அது நான் ஆனேன் என்பத கொட்டேஷனுக்குள்ள போட்டுக்குங்க. என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை காணே. பாவம் என்ற சொல், தியானம் என்பது அதற்கு பொருள். பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாவிக்கும் தியானிக்கும் பாவகத்துக்கு தியானத்திற்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று பல்லாண்டுல படிக்கிறோம். பாவகம் என்றால் தியானம். இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம். கண்ட இவை அல்லேன் நான் என்று முதலிலே பாச பிரபஞ்சத்திலிருந்து உயிர் விவேகத்தினால் நீங்குகின்றது. அதுவும் குருநாதன் அதுக்கும் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதை எல்லாவற்றையுமே நூல்களிலே சொல்லிவிட முடியாது. என்ன, நூல் என்பது ஒரு வழிகாட்டி மாதிரிதான், ஒரு பெயர் பலகை போல, அவ்வளவுதான். சிதம்பரம் 10 கிலோமீட்டர்னு காமிக்கிற ஒரு வழிகாட்டி. அதுல சிதம்பரம் 10ன்னு போட்டிருக்கோம். சிதம்பரம் அதுல இருக்கிறதுனால அது சிதம்பரம் ஆகிவிடாது. அதே போல நூல்களிலே சொல்லப்பட்டதெல்லாம் அனுபவம் ஆகிவிடாது. நூல்களிலே அனுபவத்திற்குரிய வழிதான் சொல்லப்பட்டிருக்கும். அது அனுபவம் என்பது குருநாதருடைய அருளினால் தான் கிட்டும். ஆகவே எந்த நூலா இருந்தாலும், வேதமா இருந்தாலும், ஆகமமா இருந்தாலும், சிவஞான பதமா இருந்தாலும், சித்தியாரா இருந்தாலும், அந்த நூலினை கற்பதினாலே இறைவனை அடைந்து விடலாம் என்று கருதாதீர்கள். நூலிலே சொல்லப்பட்ட வழிமுறைகளை கடைபிடித்து தான் இறைவன் அடைய முடியும். அதுல மட்டும் தெளிவா இருக்க வேண்டும். கண்ட இவை அல்லேன் நான் என்று சொன்னால்,
கண்ட இவைன்னு அர்த்தம், கண்ணை திறந்தா பாக்குற உலகம். காணுதல் என்பது எல்லா இந்திரியங்களுக்கும் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா சொல்லப்படுது. அப்ப கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற உலகம், முன்னிலை உலகம், பாச பிரபஞ்சம், சுட்டி அறியப்படும் உலகம், ஏகதேச ஞானத்திற்கு இலக்காகிய உலகம். இந்த சொற்களை தான் நம்ம பலமுறை பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால அதெல்லாம் சொல்லிட்டு வரோம். அப்ப அப்படியே லிங்க் பண்ணிக்கணும். அந்த உலகத்துல முதல்ல நாம் என்று இந்த உடம்பை கருதுவதனால நமக்கு எதிரிலே இருக்கின்ற உலகம் என்று சொல்லும் பொழுது நம்ம உடம்பை தவிர மற்றதெல்லாம் சொல்றோம். ஆனா உண்மையில இந்த உடம்பு நமக்கு வெளியில தான் இருக்கு, அதை நல்லா கவனிக்க வேண்டும். ஆனால் அந்த உடம்பு நமக்கு வெளியில இருந்தா கூட அந்த உடம்பை நாம் என்றே கருதுகின்றோம். இந்த பேதமே எப்பொழுது நீங்கும் என்று கேட்டால் 30 தத்துவங்களில ஆகியிருக்கின்ற தனுகரண புவன போகங்கள், அந்த புவன போகங்கள் எதுவும் நான் இல்லை, அவையெல்லாம் ஜடம், நான் சித்துப்பொருள் என்று குருநாதன் காட்டிய வெளியிலே ஒருவன் விசாரித்து ஆராய்ந்து உறுதிபட தேர்ந்து தெளிந்து அவற்றிலிருந்து அவற்றை விலக்கி தான் விலக வேண்டும். இது ஒரு பயிற்சி, எக்ஸ்பீரியன்ஸ். ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன், இட் இஸ் நாட் எ மியர் ஸ்டடி. புத்தக படிப்பு என்பது சமய ஒழுக்கமாகாது. சமய ஒழுக்கம் என்பது தான் முனைந்து கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம். அப்பொழுது அந்த ஒழுக்கத்தின்படி தத்துவ கூட்டத்தினால் ஆகிய தனுகரண பூனபோகங்கள், நம்ம உடம்பு கூட நாம் இல்லை என்று உடம்பு முதலியவற்றின் தொகுதியாகிய பாச பிரபஞ்சம் நமக்கு வேறு என்று சொல்லி நான் இவை அல்ல என்று முதலிலே தன்னை பிரித்து அறிய வேண்டும், தன்னை பிரித்து கொள்ள வேண்டும். பிரித்து கொண்ட பிறகு அறிவு பொருளாய் இந்த கடவுள் தானோ என்ற எண்ணம் வரும் இல்லவா, அந்த எண்ணத்தையும் எவ்வாறு கண்ணினை அந்த கரணம் செலுத்தியதோ, அந்த அந்த கரணத்தை உயிரை எவ்வாறு செலுத்தியதோ அவ்வாறு நம்மையும் கடவுள் செலுத்துகின்றான் என்பதனால அவனால் செலுத்தப்படுகின்ற நாம் வேறு, செலுத்துகின்ற அவன் வேறு என்ற அடிப்படையிலே அந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். இந்த கொள்கையை மிக இளமையில் இருந்து கடைபிடிக்க வேண்டும். பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா ஜுஷ்டஸ்ததஸ்தேன அமிர்தத்வமேதி என்று உபனிஷதம் கூறுகின்றது. தன்னையும் தன்னை செலுத்துகின்ற கடவுளையும் வேறு வேறாக அறிவதனால அந்த கடவுளுடைய அருளுக்கு இவன் பாத்திரமாகின்றான், அதனால் முக்தி பெற்றினை எய்துகின்றான் என்பது இந்த மந்திரத்தினுடைய பொருள். என்பதனால தத்துவங்களிலிருந்து தன்னை பிரித்து கொண்ட நிலையிலே அவ்வாறு பிரித்துக் கொள்கின்ற மாற்று சமயத்தார் பலரையும் காண்கின்றோம். சாங்கியர், மாயாவதிகள் போன்றவர்கள் அவ்வாறு தங்களை பிரித்துக் கொள்கின்றார்கள். அதனால் எல்லாம் அவர்கள் பெரும் பயனை எய்தி விடுவதில்லை. என்ன காரணம்னா, அவர்கள் அறிவு பொருளாகின்ற தானே அறிவற்ற பொருளாகின்ற உலகத்திலிருந்து தன்னை பிரித்துக் கொண்ட காரணத்தினாலே முக்தி நிலை அடைந்து விட்டோம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு நினைக்க கூடாது. என்ன காரணம்? அந்த கரணம் செலுத்தி கண் இயங்கியதை போலவும், நாம் செலுத்தி நம்முடைய அந்த கரணம் இயங்கியதை போலவும், நாமே இயங்குவதற்கு நம்மை செலுத்துகின்ற ஒரு கடவுள் இருக்கின்றான். அப்படி அவன் இல்லை என்று சொன்னால் நாம் விரும்பி எந்த துன்பத்தையும் நுகர மாட்டோம். இது அடிப்படை அறிவு. நாமே சர்வ சுதந்திரன், நாமே கடவுள் என்று சொன்னால் நாம் துன்பப் பயனை நுகர்வோமா? we have a choice. துன்பத்தை நுகர மாட்டோம், இன்பத்தை தான் நுகர்வோம் என்று நாம் முடிவு செய்து விடுவோம். ஆனால் நாம் விரும்பாவிட்டாலும் துன்பம் நமக்கு நுகர்விக்கப்படுகின்றது என்பதனால நமக்கு கடவுள் என்ற ஒருவன் இருந்து நம்மை நுகரும் வண்ணம் செய்கின்றான் என்பது அடிப்படை. என்பதனால பொருள் தன்மையினால உயிர் வேறு, கடவுள் வேறு. அவருடைய அறிவு முற்றறிவு, அவருடைய சுதந்திரம் முற்று சுதந்திரம். நம்முடைய அறிவு சிற்றறிவு, நம்முடைய சுதந்திரம் சிறு சுதந்திரம் என்பதை அறிந்து அந்த பெருமானை நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஜடப்பொருளாகின்ற உலகம் இல்லை என்று நம்மை பிரித்து கொண்ட அளவிலே நாமே கடவுள் என்ற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காமல் அந்த கடவுளும் பொருள் தன்மையினால் நம்மிடமிருந்து வேறுபட்டவன் என்று அந்த கருத்தை கடைபிடிக்க வேண்டும். அதை சொல்லும் பொழுது காணா கழிபரமும் நான் அல்லேன் என அகன்று. இப்ப பொருள் தன்மையினாலே சிவம் வேறு, உயிர் வேறு என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு அதற்கு பிறகு
சிவனே நான் என்று பாவிக்க வேண்டும் என்பதனால சிவனே நான் என்று பாவிக்கின்ற பாவனை என்பது உயிருக்கு வேறாக சிவம் என்ற ஒரு பொருள் இல்லை என்ற கருத்து அன்று என்பது தெளிவாக்கப்படுகின்றது. நான் பாசமும் இல்லை, நான் பதியும் இல்லை என்று தெளிவாக அறிந்து அதற்கு பிறகுதான் சிவோகம் பாவனை சொல்லப்படுகின்றது என்பதனால இந்த உயிருக்கு புறம்பாக கடவுள் என்று ஒன்றே இல்லை, இந்த உயிரே கடவுள் என்ற கொள்கை என்று இது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த உயிரானது பாசமும் பொருள் தன்மையினால் தான் என்று, கடவுளும் பொருள் தன்மையினால் தான் என்று, தான் பாசம் பதியாகின்ற இரண்டு பொருளுக்கும் வேறான ஒரு பொருள் என்பதை அறிந்து, ஆனால் தன்னால் தனக்கு வேறாக இந்த இரண்டு பொருள்களிலே ஏதாவது ஒரு பொருளை சார்ந்துதான் வாழ்கின்ற நிலை இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். அதை உணர்ந்து பெருமானை சார்தல்தான் நமக்கு சிறப்பு, அது நமக்கு பொருத்தமானது. அது என்ன பொருத்தமானது? அறிவு பொருளாகின்ற நாம் ஜடப்பொருளாகின்ற பாசத்திலே சார்வது நமக்கு இழிவாகும். அறிவு பொருளாகின்ற நாம் பேரறிவு பொருளாகின்ற சிவத்தை சார்வது நமக்கு உயர்வாகும் என்ற அந்த பொருத்தத்தை அறிந்து இறைவனை சார வேண்டும். அவ்வாறு சார்வது எவ்வாறு என்று கேட்டால், கசிந்த தொண்டினோடும் உளத்து அவன்ற நின்ற கலப்பாலே கருதி. கசிந்த தொண்டு என்று சொன்னால் என்னன்னா, தன்முனைப்பு இல்லாமல் நம்மால் எல்லாம் முடியும் என்றோ நாமே கடவுள் என்றோ கருதுகின்ற அந்த முனைப்பு இல்லாமல், நாம் கடவுளை சாராவிட்டால் இந்த பாசத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அச்சத்தினாலே அவருக்கு தொண்டு செய்கின்றோம் கசிந்த உள்ளத்தோடு என்று பார்க்கின்றோம். ஒருவன் வரப்பிலே நடந்து போகின்றான். வரப்பிலே நடந்து போகவில்லை என்றால் வயலிலே சேற்றிலே விழ வேண்டியதுதான். அப்பொழுது அவன் வரப்பிலே கருத்தோடு நடக்கின்றான் இல்லையா? வரப்பிலே நடக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கின்றது, வரப்பிலே சார வேண்டும் என்ற கருத்து இருக்கின்றது அல்லவா? இல்லை என்றால் சேற்றிலே விழுந்து விடுவோம் என்ற அந்த அச்சம் இருக்கின்றது. அதை போல அந்த பிறவி அச்சத்தை உணர வேண்டும். அப்ப இந்த பிறவி அச்சத்தை உணராதிருப்பவர்கள் சேற்றிலேயே வாழ்வார்கள் சுகமாக. அப்ப அளற்றில் பட்ட பன்றி போல் இருப்பார்கள் என்று அப்படி கூறுகின்றார். பன்றி இருக்கின்றது, அது சாக்கடையில சந்தோஷமா தானே இருக்கு. அதை போல நாம தான் இருக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கும் அந்த பன்றிக்கும் ஒரு வேறுபாடும் இல்லை. அப்ப உலகத்திலே சந்தோஷமா இருக்கின்றோம் என்று சொன்னால் பன்றியை போல் இருக்கின்றோம் என்பது பொருள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் முக்தி இச்சை பெறுகிறார்கள், அவர்கள் பெருமானையே சார்கின்றார்கள் என்பதனால அவர்கள் கசிந்த தொண்டினோடும் அவன்தான் நின்ற கலப்பாலே அவனை கருதுகின்றார்கள், அவனை அன்போடு கருதுகின்றார்கள். கருதுவதற்கு என்ன காரணம்னா, பெருமானே நீ என்னை உன்னை நினைக்க தந்தா என்று அன்போடு கருதுகின்றார்கள். பெருமான் என்பவன் எப்பொழுதுமே இந்த உயிரிலே கலந்திருக்கின்றான் என்ற காரணத்தினாலே எல்லா உயிர்களும் அவனை அறிந்து விடுகின்றனவா? அறியவில்லையே. பொய்யென்று கூறுபவருக்கு பொய்யாகவே இருக்கின்றானே, உண்மையுமாய் இன்மையுமாய் என்று திருவாசகம் கூறுகின்றது. உண்மை என்று கூறுபவருக்கு உண்மை பொருளாக இருக்கின்றான், பொய் என்று கூறுபவர்களுக்கு இல்லாத பொருளாக இருக்கின்றான் என்பதனால இல்லை என்று கூறுவதற்கு இல்லாத பொருளாக அவன் இருக்கின்றான். அவன் இல்லாது போவதில்லை. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்றார். அவன் ஓராதார் உள்ளத்திலே ஒளிந்து கொள்கின்றான் என்பதால் அவன் இருட்டு பொருள் இல்லை, அவன் ஒளிப்பொருளாக இருந்து கொண்டே அறியப்படாதிருக்கின்றான். என்ன காரணம்? அவர்கள் அவனை ஓர்வதில்லை என்பதுதான் காரணம். மாறாக அவனை இடைவிடாது யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவனால் தன்னை மறைத்துக் கொள்ள கூட முடியாது. ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை என்று அதே திருவாசகம் திருவம்மானையில நமக்கு சொல்லுது. இப்ப எல்லா விஷயங்களும் திருமுறைகளிலே அடங்கி போய்விடுகின்றன என்று பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஒருவன் தன்னிடத்திலே முதுகு இருக்கின்றது, தன்னிடத்திலே தலை இருக்கின்றது, தன்னிடத்திலே கால் இருக்கின்றது என்றாலும் கூட காலிலே முள் தைத்தால் தான் காலை உணர்கின்றான், நடுமுதுகு அரிப்பு ஏற்பட்டால் தான் முதுகினை அறிகின்றான், தலைவலி உண்டானால் தான் தலையினை பற்றி நினைக்கின்றான் என்பதை போல இப்பொழுது இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டே ஒருவன் அன்றாடம் வாழ்ந்தாலும் கூட அவற்றை கருதி வாழ்வதில்லை. அதுபோல கடவுள் உயிரிலே கலந்திருந்தாலும் உயிரவனை கருதுவதில்லை. இப்பொழுது உயிரவனை கருதுவது எதனால் என்று கேட்டா, அந்த கசிந்த தொண்டினாலே கருதுகின்றது. கருதும் பொழுது அவன் எப்பொழுதும் தன்னிடத்திலே இருக்கின்ற கலப்பினை தான் கருதுகின்றது. பெருமானே நீ என் அருகிலேயே இருந்தும் நான் மட்டும் உன்னை அறியாதிருந்தேன் என்று தன்னுடைய குற்றத்திற்காக அது இயங்குகின்றது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவன்தான் நின்ற கலப்பாலே அவனை கருதுகின்றது. இந்த
இதற்கு விளக்கமாக நமக்கு 11வது நூற்பா சிவஞான போதத்திலே வருகின்றது. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கள் செலுமே என்ற அந்த அயரா அன்பு என்பதுதான் இந்த கசிந்த தொண்டினாலே அவருடைய கலப்பினை கருதுதல் என்று இங்கு கூறப்படுகின்றது. தன்னை என்னை நினைக்க தருவானே என்று நம்பியாருடைய தேவாரம் இருக்கின்றது. சாமி நினைக்க நம்ம நினைப்பூட்டலன்னா நம்ம எப்படி அவனை நினைப்போம்? மழபாடியிலே வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று சாமி நினைவூட்டினாராம். அதாவது நீ இந்த தலம், அது என்ன தலம்? திரு ஆலம்புழி. ஆலம்புழிலுக்கு வந்துவிட்டு மழபாடிக்கு வரல. அப்பொழுது மழபாடிக்கு ஏன் வரலன்னு சாமி கேட்கல. மழபாடிக்கு வரணும்னுங்கிற நினைப்பு ஏன் உனக்கு வரலன்னு கேட்டார். மழபாடிக்கு வருவதற்கு நினைக்க மறந்தாயோ என்று கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழபாடு அருகிலே இருக்கின்றது, நாம இப்ப போகலனாலும் திரும்பி வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா போகாட்டாலும் குற்றம் இல்லை. என்ன காரணம்? மழபாடியை இந்த உயிரானது கருதி விட்டது, பொருட்படுத்தி விட்டது. இப்பொழுது திருஆலம்புழியிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அருகிலே மழபாடி இருக்கின்றது, அதனை இப்ப பார்க்கலாமா அப்புறம் பார்க்கலாமாங்கிற எண்ணமே வரலங்கிறதுனால மழபாடிங்கிறது நமக்கு அவுட் ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கு, கருத்துக்கு வெளியில இருக்கு. எதை போலன்னா இப்பொழுது நமக்கு கடவுள் என்பவன் கருத்துக்கு வெளியில இருப்பதை போல. ஆனா அப்பர் பெருமான் போன்ற அடியார்களுக்கு அவன் கருத்துக்கு உள்ளேயே இருக்கின்றான். அப்ப கருத்திற்கு உள்ளே கடவுள் வர வேண்டும் என்றால் அது கடவுளே நினைப்பித்தால் தான் வர முடியும். கருத்தில் உருத்தமுதாம் சிவபதம் என்று திருவாசகம் சொன்னோம். ஆகவே நாம் கடவுளை கருத வேண்டும் என்றால் கடவுள் நம்மை கருத வேண்டும். அப்ப தன்னை என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான் தன்னை யானும் முன் ஏதும் அறிந்திலன் என்னை தன் அடியான் என்று அறிதலும் தன்னை யானும் பிரான் என்று அறிந்தனே. சாமி என்னை பத்தி என்ன தன்னுடைய தொண்டன்னு தெரிஞ்சுக்கல, ஆகவே நானும் அவனை தெரிஞ்சுக்கல. சாமிக்கு திடீர்னு இவன் நம்முடைய தொண்டனாற்றே அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்த பிறகு எனக்கும் இவன் கடவுளாயிற்றே என்ற எண்ணம் வந்து விட்டது என்று இதனை சுவையாக கூறுவார் அப்பர் பெருமான். அப்படின்னா எல்லாம் சாமி இஷ்டம்தான் என்று சொன்னாலும் கூட எண்ணில்லாத சிவ புண்ணியங்களினாலேதான் அந்த நிலையானது இறுதிப்பிரிவிலே ஒருவனுக்கு எய்துகின்றது என்பதனால பெருமான் நம்மை கைவிடாதே இருந்திருக்கின்றான் என்ற அவருடைய கருணையையும் அவன் நம்மிடத்திலே கலந்தே இருந்திருக்கின்ற அந்த கலப்பையும் நாம் தான் அதனை அறியாது இத்துணை நாள் வாழ்க்கையை வீணாக்கி இருக்கின்றோம் என்ற குற்ற உணர்வும் ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிரைத்தேன் பரம்பரனை பணியாதே என்ற குற்ற உணர்வினையும் அறிந்து அதனாலே அந்த பெருமானை விட்டு பிரியக்கூடாது என்று சொல்லி அந்த பெருமானே நான் என்று கருத வேண்டும். இதற்கு பெருமானே நான் என்று கருத வேண்டுமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. நிச்சயமாக கருத வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த பெருமானுடைய கலைப்பினை அறியாதிருப்பதற்கு எது காரணமா இருந்தது? இந்த உடம்பே நான் என்று இதுவரையிலும் கருதியது தானே அது காரணமா இருந்தது. இந்த உடம்பே நான் என்று கருதிய காரணத்தினாலே உலகத்திலே நாம் சிக்கி இருந்தோமா இல்லையா? அப்பொழுது உடம்பே நாம் என்று நாம் விரும்பாமலே கருதி இருக்கிறோம். அப்படி கருதிய காரணத்தினாலே பிரபஞ்ச வாழ்விலே சிக்கி கடவுளை அவன் கலந்திருந்தாலும் மறந்திருக்கிறோம் என்பதனால அதற்கு மாற்றாக ஆன்டிடோட் அப்படிங்கிறாங்க. ஒருவன் பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டுட்டான்னா அதை முறிப்பதற்கு இன்னொரு மருந்து கொடுக்குறாங்க. அதே போல இந்த பிரபஞ்சமாகின்ற விஷம், அந்த விஷத்திற்கு மாற்றாக சிவம் என்ற அமுதம், அந்த அமிர்தத்தினை நாம் பாவிக்க வேண்டும். அப்படி பாவிக்கும் பொழுது உடம்பே நாம் என்று பாவித்ததற்கு மாற்றாக சிவமே நாம் என்று பாவித்தல் தான் பொருத்தமாக இருக்கும் என்று சிவோகம் பாவனையானது விதிக்கப்படுகின்றது. அவ்வாறு பாவிப்பவன் பொருள் தன்மையினாலே கடவுள் தனக்கு வேறானவன் என்பதை அறிந்து வைத்துத்தான் பாவிக்கின்றான் என்பது கழிபரமும் காணா கழிபரமும் நானல்லேன் என அகன்றே என்ற தொடரினாலே நமக்கு விளக்கப்பட்டு விட்டது. இவ்வாறு பாவித்தல் அவனுக்கு உண்மையிலே எவ்வாறு பலனளிக்கும்? சோகம் என பாவிக்கிறார். சோகம் என்பது சிவோகம் என்பதுதான் சோகம். சகா என்றால் அவன், அகம் என்றால் நான், அவன் நான் என்பது சோகம் என்ற சொல்லுக்கு பொருள். சிவோகம் என்பதற்கு சிவம் நான் என்பது பொருள். சகா அவன் என்று சொல்லப்படுவது யாருன்னா சிவம் தான். வேதங்களிலே அது என்றும் அவன் என்றும் கூறப்படுவது பரம்பொருள். அதுதான் சிவம் என்றும் சொல்லப்படுகின்றது. அதனால இந்த இரண்டு தொடர்களுக்கும் பொருள் ஒன்றுதான். சோகம் என்றாலும் சிவோகம் என்றாலும் கடவுள் நான் என்ற பொருள். அது நான் ஆனேன், அகம் பிரம்மாஸ்மி என்ற மகா வாக்கியமானது இருக்கின்றது. வேதமானது இவ்வாறு பாதிக்க சொல்லுகின்றது. அந்த பாவத்துக்கினுடைய பொருள் என்ன, பலன் என்னன்னு கேட்டா, பாம்பினாலே கடியுண்டவன் பாம்பிற்கு பகை கருடன் என்பதனால கருட மந்திரம் என்ற ஒரு மந்திரம் இருக்கின்றது.
அந்த மந்திரத்தை அவன் உருயேற்றுகின்றான். உருயேற்றும் பொழுது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பலனளிக்கின்ற ஒரு தெய்வம் இருக்கின்றது. அந்த தெய்வத்துக்கு அதிதெய்வம் என்று பெயர். அந்த அதிதெய்வம் எந்த பெயரை பெறும் என்று சொன்னால் அந்த மந்திரத்தின் பெயரையே அது தன் பெயராக பெறும். அப்பொழுது கருட மந்திரத்திற்கு அதிதெய்வமாகின்ற அந்த தெய்வத்திற்கு கருடன் என்றே பெயர். இப்பொழுது அந்த மந்திரத்தை உருயேற்றி அந்த அதிதெய்வத்தை தியானிப்பவன் அந்த ஆற்றலினாலே அவன் தன்னை பாம்பு தீண்டினாலும் அந்த விடம் தாக்காமல் காத்துக்கொள்வான். என்ன காரணம்? அந்த மந்திரம் பிரத்யட்சத்தில ரியாலிட்டியில பாம்பு கடித்தாலும் அந்த விஷத்தை முறித்து விடும் என்று அதுக்கு பலன் இருக்கின்றது. அதே போல சிவோகம் பாவனை செய்கின்ற அந்த சாதகன் அந்த பாவனையினுடைய சிறப்பினாலே ஆற்றலினாலே பாசமாகின்ற பாம்பு, அதாவது பாசமாகின்ற விடம் அவனை தீண்டினாலும் அவன் தப்பி பிழைப்பான் என்பது பொருள். சோகம் என பாவிக்க கருட தியானத்தினால் விடம் ஒழியும். அதுபோல தன்னை கருடனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு கருட பாவனை செய்யும் மாந்திரிகனிடம் அந்த கருடன் பிரிப்பின்றி தோன்றி விடத்தை நீக்கி தெளிவினை தருதல் போல வேறின்றி தோன்றுவன். அப்ப கடவுள் எப்படி தோன்றுவான் உயிரினத்திலேன்னு கேட்டா, சிவமே நான் என்று பாவிக்கின்ற அந்த உயிரினத்திலே சிவம் தோன்றி அருள் செய்யும். எப்படின்னா, உறங்குபவனுக்கு உறக்கமே அனுபவமாகின்றது, உறங்குகின்ற தன்னை பற்றி உணர்வில்லை. அதே போல இந்த நிலையிலே காட்சிப்படுகின்ற சிவமே அனுபவமாகின்றதே அல்லாமல் காண்கின்ற தான் அங்கு அனுபவப்படுவதில்லை என்பதுதான் வேறின்றி தோன்றுதல். அதாவது கடவுள் முன்னிலை பொருளாக தோன்றாமல் கடவுள் மட்டுமே தோன்றுவான். அதாவது வேறின்றி தோன்றுதல். காண்கின்ற இவனிடத்திலே காண்கின்ற ஒருவன் தான் காண்கின்றோம் என்ற உணர்வோடு முன்னிலை உலகத்தை காண்கின்றான். அவ்வாறு இல்லாமல் அது வேறாக தோன்றுதல். நான் இன்னைக்கு இந்த செல்லை பார்த்துதான் பேசுறேன், செல் வேறு நான் வேறுன்னு எனக்கு தெரியுது. அப்பொழுது செல் எனக்கு தோன்றுகின்றது, ஆனால் வேறாக தோன்றுகின்றது. கடவுள் தோன்றும் பொழுது அவ்வாறு வேறாக தோன்ற மாட்டான். அவன் காண்கின்ற என்னை பற்றிய உணர்வினை அடக்கி ஆழ்வான். நானெனில் தான் எனும் என்று அந்த பெருமானுடைய அருளானது அப்பெருமானாலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனால கடவுள் காட்சி என்பது அத்விதமாகத்தான் தோன்றும். அது துவித காட்சியாக தோன்றாது. அதாவது வேறின்றியே தோன்றுவான். உயிருக்கு புறத்தே இல்லாமல் உயிரிடத்திலேயே உயிருக்கு உயிரை பற்றிய உணர்வினை ஊட்டாமல் தன்னை பற்றிய உணர்வை மட்டுமே ஊட்டி அவன் தோன்றுவான். வேறின்றி தோன்றுவன். சிவபெருமானும் அந்த ஆன்மாவிற்கு வேறுபடாமல் அத்விதமாக தோன்றி நிற்பான். அந்த காட்சி ஏற்பட்டால் 3 விதமான மலங்களும் உடனே அகலும். விண்டகலும் மலங்கள் எல்லாம் என்பதனால மலங்கள் 3, முக்கியமான மலங்கள் 3, பாசங்கள் 5. அந்த பாசங்கள் 5லே மலங்கள் 3 அடங்கும். இவை எல்லாம் முழுவதுமாக நீங்கும். விமலதையும் அடையும் என்றால் உயிர் தூய்மை பெறும். அந்த தூய்மை என்பது ஆணவ மலத்தினுடைய வலி என்பது முற்றும் நீங்குவதனால உயிர் எப்படி விளங்கும்னு கேட்டா, இந்த கிரகணம் நீங்கிய பிறகு சந்திரனோ சூரியனோ எப்படி பிரகாசமாக முன்னிலும் பிரகாசமாக தோன்றுமோ அதுபோல உயிர் சிவமாக பிரகாசமாக தோன்றும். விமலதை என்றால் மலமற்ற தன்மை, சுத்த தூய்மையையும் அடையும். பண்டை மறைகளும் அது நான் ஆனேன் என பாவிக்க சொல்லுவது இந்த பாவகத்தை காணே. இப்பொழுது நாம் கூறியிருக்கின்றோமே, உயிர் என்பது பாசத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு பொருள் தன்மையினால் பதியும் தானன்று என்று கடைபிடித்து, ஆனால் பாசமாகின்ற விடம் தன்னை தீண்டாமல் இருப்பதற்கு உடம்பு நான் என்று பாவித்ததற்கு மாறாக சிவமே நான் என்று பாவிக்க வேண்டும். விதிப்படி எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் வருகின்ற பாடல்கள் கூறும். அவ்வாறு பாவிப்பதனால பாசமாகின்ற விடம் நீங்கும், மலம் நீங்கும். எதை போலன்னா, கருட தியானத்தினாலே பாம்பின் விடம் நீங்குவதை போல வேதங்கள் அகம் பிரம்மாஸ்மி அது நான் ஆனேன் என்று கூறுகின்ற மகா வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பாவனை என்பது இந்த பாவனை தான். ஆகவே வேதங்களிலே சொல்லப்பட்ட பாவனையும் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சிவகம் பாவனையும் உண்மையில் ஒன்றுதான் என்று இந்த பாடல் இனிதே நிறைவேறுகின்றது. அடுத்த பாடல் அகப்பூசை எவ்வாறு செய்யப்படும் என்பதை நாம் வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி சிவசிதம்பரம்.